எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று மோதி பார்க்கறவன் தாண்டா உண்மையான ஆம்பளை. ஊர்ல செத்தா கூட நெஞ்சில குத்துப்பட்டு சாகணும்னு நினைக்கிற பரம்பரையில வந்தவன்டான்னா பாம் வைக்கிறது, போன்ல மிரட்டுறது, இந்த மாதிரி பூச்சாண்டி வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பார், இப்ப நினைச்சா கூட உன்னை ஒரே அடியில் அடிச்சு என்னால கொல்ல முடியும். ஆனா சட்டத்தை மதிக்கிற ஆபீசர் நான், அதை என் கையில எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ யாருங்கிறத மக்களுக்கு புரிய வச்சு சட்டத்துக்கு முன்னாடி உன்னை தலைகுனிய வைக்கிறேன். நடந்தது கேட்கும்பொழுது எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. பாம்பு வச்சது அசோக் பிரதர்ஸ் தான் எனக்கும் தெரியும். ஆனா என்ன பண்ண முடியும் அலெக்ஸ்? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அதுக்கு அந்த ஃபைல் வேணும். ஃபைல்? ஓகே சார், அடுத்த தடவை உங்களை சந்திக்கும் போது ஃபைலோட வரேன். புருஷன் வீட்டுக்கு போயாவது சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். அங்கேயும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு தெய்வ குத்தம் தான் காரணம். பிரியா, உனக்கு ஒரு நல்ல புருஷன் அமையணும்னு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த நேர்த்தி கடனை முடிக்க அவரையும் அழிச்சுக்கிட்டு நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வாமா. என்னங்க, தாய்மா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? இல்லங்க, பரவாயில்ல, நீயே சொல்லு. எனக்கு புருஷன் நல்லபடியா அமையணும்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களா? அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றிட்டு வரணும். போலாமா? அப்போ நான் நல்ல புருஷங்கிறத ஒத்துக்கிறேன். பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறவன் தான் நல்ல புருஷன். உனக்காக வரேன்.